வெல்கம் டு வில்லை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை தொக்கு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பெரிய வெங்காயம், அதாவது பல்லாரி, இதை மாதிரி சிறுசாக வெட்டி வச்சுக்கோங்க. 2 பல்லாரிக்கு 4 தக்காளி. மசாலா இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம். இது இஞ்சி பூண்டுமே போதும், பெருஞ்சீரகம் கொஞ்சம், வத்தப்பொடி உரப்புக்கு தகுந்த மாதிரி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி. முட்டை இதுக்கு எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க. குறைச்சி போடனாலும் போட்டுக்கலாம், 3 4 போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சது, பாத்திரத்தை வச்சோடனே எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பெருஞ்சீரகத்தால் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் வாடை பிடிக்கலைங்கிறவங்க கடுகை போட்டே தாளிச்சுக்கோங்க. நறுக்கின பல்லாரியை முதல்ல அதில் போட்டு வதக்கிடணும். உப்பை அது கூடயே போட்டுருன்னா கொஞ்சம் ஈஸியாக வெங்காயம் வதக்குறது நல்லாயிருக்கும். சீக்கிரம் வெங்காயம் வெந்துடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம். இந்த மசாலாவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி, வெள்ளைப்பூடு, சீரகம் போட்டுருக்கோம், பெருஞ்சீரகம். தக்காளியை இப்போது அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து வதக்குறோம். நல்லா வதங்கி குவான்டிட்டி குறைய வரணும். நம்ம எவ்வளோகான வெட்டியிருக்கோமோ அதில் கால்வாசி கூட வர அளவு பார்த்துக்கிடணும். குறைஞ்சிருச்சு. இது கூட வத்தப்பொடி உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி, தானியா தூளும்பாங்களே மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, எல்லா சமையலுக்குமே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதக்கிட்டு மசாலா இஞ்சி பூண்டு விழுதை தூக்கி போட்டுதோம். முட்டை பிடிக்காதவங்க இதையே வச்சு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும். இது கூட 5 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றுறோம். முட்டை தொக்கு பொதுவாக முட்டையை அவிச்சு பண்ணுவாங்க. அது உள்ளே மசாலா பிடிக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு அந்த அவிச்ச முட்டை பிடிக்காது. இது அப்படி இல்லை. இது உடச்சி ஊற்றுறதுனால இதுக்குள்ளே நல்ல உரப்பு உப்பு எல்லாம் கலந்துக்கிறதுனால அந்த முட்டைக்கான தன்மையே தெரியாது. சில பேருக்கு முட்டை வடை பிடிக்காதும்பாங்க. இதில் நம்ம இந்த சீரகம் இஞ்சி பூடு போடுறதுனால அந்த முட்டை வடையும் தெரியாது. நல்லா கிளறிக்கோங்க. இதை இந்த முட்டை தொக்கை நம்ம பூரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி ரசம் வச்சாலும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டை நல்லா வெந்து நல்லா உதிரியாக வரணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு உதிரியாக வந்துருச்சு. இந்த பக்கத்துக்கு பார்த்துக்கோணும். மல்லித்தலை தூவிக்கோங்க. இது கொஞ்சம் முட்டை வடை எடுத்து கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் வில்லை தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.